ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நான் உங்கள் நிஷா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்திக்கு அருமையான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா பரட்டி விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்கு நம்ம அருமையாக ஒரு கிரேவி பண்ணணும். டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு செஞ்சு முடிக்கணும்னா இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்து தக்காளியும் வதக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி. பச்சை மிளகாய் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சின்ன அளவு சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். தக்காளி வெங்காயம் 2 நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அந்த மிளகாய்த்தூள் வாசம் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 முட்டை அவிச்சு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முட்டையை சேர்த்துக்க போகிறோம். இதை சேர்த்து நல்லா பரட்டி விட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். நம்ம ரெடி பண்ண முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறம் இது மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்திக்கு ஒரு அருமையான ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்பாத்தி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். சப்பாத்தி எந்த அளவு சாஃப்டாக பிசையணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போய் பாருங்கள். சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். நம்ம ரெடி பண்ண முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு ஒரு அருமையான சைடிஷாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.